பாவமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் வரவேற்கிறேன் சிறப்பா. நீங்க எவ்வளோ நல்லவரா இருந்து எங்க மத்தியில் நீங்க உள்ளாவிக்கொண்டு இருக்கிறதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலை ஆராதனை எங்களோடு இடைப்பட்ட ஆண்டவர், இந்த மாலை ஆராதனை எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. நம்முடைய வார்த்தை அளவில்லாமல் கடந்து வருவதாக, உங்க மகிமையின் பிரசனம் அளவில்லாமல் இறங்குவதாக, ஒவ்வொருடைய செவிகளும் திறக்கப்படுவதாக. கருத்துல ஒப்புக்கிட்டு என்னை மறைத்து நீ வெளிப்படுவீராக. நம்முடைய வார்த்தை கடந்து வந்து ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளேயும் ஒவ்வொன்றும் நீங்க பேசுவீராகப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்து நீங்க வழி நடத்துங்க. துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அவர் நல்லவராகவே இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மளை நடத்துகிறார், அவர் தான் நம்மளை நடத்து. இன்னைக்கு நம்ம நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்மளை நடத்தி கொண்டே வருகிறார். காலை ஆராதனையில குருத்தோலை குறித்து நாம் பார்த்தோம். இன்னைக்கு இந்த மாலை ஆராதனை கத்துக்கு வித்தியாசமாய் கத்து நம்மளோட இடைப்படுவாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஜெபத்தோட சத்தியத்தை நாம் கேட்போம். உங்களோட சிந்தனை எங்கேயும் போகக்கூடாது. வீட்டுக்கு ஐயோ கடவுளுக்கு சாப்பாடு தரலையே, அங்கே தரல இங்கே தரல, எதுக்கு போகக்கூடாதாமே சொல்லுங்க. எதுக்கு போகாம ஒரே சிந்தனையோடு நம் ஆலயத்தில் உட்காரும் போது கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவாராக. 3 காரியங்களை இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. 3 தலைப்புகளை நான் சொல்லி வைக்கிறேன். LFS. எல் எது குறிக்குது அப்படின்னா லவ். எஃப் எதை குறிக்குது அப்படின்னா ஃபேத். எஸ் எதை குறிக்குது அப்படின்னா எதை குறிக்குது? சால்வேஷன். ஆமென் சொல்லுங்க. LFS ஷார்ட் ஃபார்ம்ல நான் சொல்லுகிறேன். LFS. எப்ப கேட்டாலும் அதுக்கு பதில் நீங்க சொல்லணும். ஆமென் சொல்லுவோமா? முதல் காரியம் என்ன பார்க்க போறோம்? அன்பு. ஆமென் சொல்லுங்க. மார்க் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு, மார்க், லூக்கா 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாராச்சும் மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. 19ஆம் அதிகாரம் 16 26 வசனம். ஒருத்தவங்க மார்க் எடுத்துக்கொள்வோம். 10ஆம் அதிகாரம் 17 27 வசனம். ஒருத்தர் லூக்கா புஸ்தகம் 18 15 17 வசனம். எடுத்தாச்சா? ஓகே. இப்ப மத்தேயு புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு இதுல போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அப்பொழுது இயேசு 22 அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனா இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். மார்க் 10ஆம் அதிகாரம் 22 வசனம். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்து துக்கத்தோடே அவன் போய்விட்டான். லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23 வசனம். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் இருக்கிறதுலே பெரிய ஐஸ்வர்யனா இருந்தபடியினால் அவன் எப்படி ஆனானா மிகுந்த துக்கம் அடைந்தான். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த கதை நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தெரிந்த ஒரு இன்சிடென்டான ஒரு கதை. மத்தேயு, மார்க்ல ஒருவன் ஓடி வந்து ஒருவன் அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. லூக்கால தலைவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது விஷயம் கிடையாது. இப்ப இதுல பார்க்கிறோம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டவரை பார்த்து நல்ல போதுகிறே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, பிதாவை தவிர வேற யார் நல்லவர் கிடையாதியா அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவர் லிஸ்ட் கேட்பான். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், விபச்சாரம் செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாய் அப்படிலாம் சொல்லும் போது உடனே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சிறு வயதுல இருந்து நான் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. என்ன சொல்லுவோம்? சிறு வயதுல இருந்து நான் கரெக்டா இருக்கேன், என்னோட பொறுப்பு, நான் இதெல்லாம் செய்யலை, நான் கரெக்டா இருக்கேன், என்னோட கொடுக்கப்பட்ட 10 கட்டளையும் நான் கரெக்டா தான் நான் கீழ்ப்படிஞ்சு என்னோட வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவோம். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, உன்கிட்ட இருக்கிற ஆஸ்தி என்ன பண்ண, எனக்கு என்ன பண்ண, நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பரலோக ராஜ்யத்துல அதை குறித்து ஒரு சந்தோஷம் என்ன பண்ணுவாருன்னு சொல்லும் போது இந்த வாலிபனுக்கு என்ன வருமா, துக்கம் அடைந்தவனாய் போய்விடுவான். இன்னொரு அதிகாரத்துல மனம் அடைந்துறான். இன்னொரு அதிகாரத்துல மிகுந்த துக்கத்தோடு அவன் போய்விட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. இது எதை குறிக்குது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உலக காரியம், உலக சிற்றின்பம் நம்ம வாழ்க்கையை நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா இருக்கு.
இன்னைக்கு நம்மளோட தீர்மானம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நான் கர்த்தருக்காய் நிற்பேன், கர்த்தர் எனக்காக யுத்தத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு எதை சூஸ் பண்றோம் அப்படின்னா, உலக சிநேகிதம், உலக ஃபெல்லோஷிப், உலக காரியங்களை தான் நம்ம நோக்கி பார்க்கிறோம் தவிர கர்த்தருடைய வார்த்தை அப்ப கேட்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்றது இல்ல, காதுல என்ன பண்றது இல்ல, கேட்கறது கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உலக காரியம் உனக்கு வேண்டாம், உலக ஆசை உனக்கு தேவை கிடையாது, நீ வேறு பிரிக்கப்பட்டவனா இருந்தபடியினால நீ என்னுடையவன் சொல்றார் ஆண்டவர். காலை ஆராதனை சொன்னார், ஒரு கழுதையாய் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் கழுதையாய் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு கழுதை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா, ஒண்ணுக்கும் உதவாது இருந்த நம்மளை கர்த்தர் நம்மளை தேடி வந்தார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவளா இருக்கலாம், நமக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மளை தேடிதான் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சொல்லலாம், நான் நிறைய வச்சிருக்கிறேன், நிறைய தாளம் எனக்குள்ள இருக்கு, ஆனா ஒண்ணு என்ன ஆகுறது இல்ல, யூஸ் ஆகுறது இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணுக்கும் உதவாது இருக்கிற உன்னை பார்த்து சொல்றார் ஆண்டவர், நீ எனக்கு வேணும்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அந்த கழுத யாரும் ஏறிடாத ஒரு கழுத ஒரு பொருட்டே கிடையாது. கழுத ஆண்டவர் பவனி வரும்போது குதிரையின் மேல பவனி வந்திருக்கலாம், ஆனா ஆண்டு ஏன் கழுதையை சூஸ் பண்ணாரு? எது கழுதையை சூஸ் பண்ணாரு? நத்திங் டு யூஸ். ஒண்ணுக்கும் உதவாது இருந்த கழுத, கட்டி வச்சிருந்த கழுத கர்த்தர் தேடி வந்தார் அப்படின்னா, இன்னைக்கு நம்மள கர்த்தர் அப்படிதான் தேர்ந்தெடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள வேறு பிரிச்சு எடுத்திருக்கிறார். லேவியாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் மற்ற ஜனங்களை விரித்து உங்களை பிரித்தெடுத்தேன் சொல்ல. எதுல பிரித்தெடுத்தாரா? மற்ற ஜனங்கள். நீங்க சாதாரண ஒரு மனுஷனோ மனுஷியோ கிடையாது, கர்த்தர் இன்னைக்கு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்லா ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கணவை உங்களை பார்த்து அற்பமா நினைக்கலாம், உங்களை மனைவி அற்பமா நினைக்கலாம், உங்க பிள்ளைகள் உங்களை அற்பமா நினைக்கலாம், உங்க மதர் இல்ல, ஃபாதர் இல்ல, உங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க யார் உங்களை தவறா நினைத்தாலும், ஏன் ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர்த்து அவரால முடியும். நல்ல சத்தம் வரணுமே. ஒண்ணுக்கும் உதவாது இருந்தவங்களை தான் கர்த்தர் தெரிந்தெடுக்க. ஆண்டவர் உலக காரியம் உனக்கு வேண்டான்னு சொல்றார். உலக காரியம் உனக்கு வேண்டாம், நீ என்னை தேடி வரும்போது சகல ஆசீர்வாதத்தோடு உன்னை நான் நடத்துவேன் சொல்றார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. இவன் சொல்றான், சின்ன வயதுல இருந்து நான் கொலை செய்யலப்பா, சின்ன வயதுல இருந்து நான் பின்பற்றிட்டு தான் வர இந்த விஷயத்த அவன் சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட எனக்கு ஒரு குறை இருக்கு, நீ என்ன பண்ற, உன்கிட்ட இருக்க ஆஸ்திய நீ தரித்திரனுக்கு நீ கொடுன்னு சொல்லும் போது அந்த தரித்திரனுக்கு கொடுக்க அவனுக்கு மனசு இல்லை, மனசு கிடையாது. ஏன்னா உலக காரியத்துக்குள்ள அவன் சிக்குண்டவனாய் அவன் காணப்பட்டான். உலக எண்ணம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அவன் நினைச்சான், இந்த 10 கட்டளை செஞ்சா போதும்பா, இந்த 10 கட்டளை கீழ்படிஞ்சா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம்னு நினைச்சான். கிடையாது. அவன் பரலோக ராஜ்யத்துக்கு அவன் அப்படி போக முடியாது. அவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன்னை துன்பப்பட்டு என்ன பண்ணினியே நேசிக்க சொல்ற, உன் நிந்திக்கிறவங்களுக்கா நீ ஜெபம் பண்ண சொல்றார் ஆண்டவர். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? செய்வது கிடையாது. நம்ம அது செய்வது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தின் கிரியை உனக்கு வேண்டாம். அந்த மாம்சத்தின் கிரியைகளை 17 இருக்கிறது, அந்த 17 உனக்கு தேவை கிடையாது. இன்னும் வேதாமத்துல 1 தெசலோனிக்கேயர்ல 2 தீமோத்தேயுலாம் நிறைய சொல்லப்படுகிறது. அது எது உனக்கு தேவை கிடையாது. நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்றார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றா, உன்கிட்ட இருக்கிறத தரித்திரனுக்கு கொடுன்னு சொல்லும் போது நீங்க என்ன செய்வீங்க? என்ன சொல்றீங்க? என்கிட்டயே ஒன்னும் இல்ல, நான் போய் எங்க தரித்திரனுக்கு இருக்கிறத கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்க தலையை நிமிர்த்துவான். நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இருக்கிறத நீங்க கொடுத்து பாருங்க,
கர்த்தர் உங்க தலையை நிம்மர வைப்பார். எந்த இடத்துல நீங்க கூனி குறுகி நிக்கிறீங்களோ அந்த இடத்துல என் ஆண்டவர் உங்க தலை நிமிர்த்துவார். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதம், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எதுல ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்காரா? யாருக்கு வச்சிருக்கிறாரு? எனக்கு வச்சிருக்காரு. உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. எல்லாம் உங்க தலை மேல கை வச்சு, எல்லா சின்ன பிள்ளைங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்களேன், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு சார். எனக்கு இந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை கர்த்தர் என் தலைமையில வைத்திருக்கிறார். கர்த்தர் என் தலைமையில வைத்திருக்கிறார். நான் மாம்சத்தின் கிரியை எனக்கு வேண்டான்னு சொல்லுங்க. மாம்சத்தின் கிரியை எனக்கு வேண்டாம். ஓ, நான் மற்றவனுக்கு கொடுக்கிறவனா, கர்த்தருக்கு பிடித்தமான மகளா, மகனாயனே நீங்க மாற்றுங்க. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? அந்த கழுதை காலையில அழகா ஆண்டவர் பேசினா, கழுதை ஒண்ணுக்கும் உதவாததான், எதுக்குமே உதவாத கழுதைய கர்த்தர் தெரிந்தெடுத்தா. கட்டி வைத்து இந்த கழுதையை தான் கர்த்தர் கேட்டிருந்தா. இன்னைக்கு நம்ம வீட்டுல கட்டப்பட்டு இருக்கிற கிரியைகளை, கட்டப்பட்டு இருக்கிற சர்வத்தின் ஆவியை, இதோ சர்வங்களின் தேவைகளை மிதிக்கவும் என்ன பண்றாரா? சகல அதிகாரம் உங்களுக்கு என்ன பண்ணான்னு நான் கொடுக்கிறேன், ஒன்றும் என்ன பண்ணாதாது அது சேதப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் நிக்கிற மனுஷர்களுக்கு முன்னாடி, உங்களை அற்பமாய் பார்க்கிற மனுஷர்களுக்கு முன்னாடி ஏன் கர்த்தர் உங்க தலையை நிமிர்த்த முடியும்? ஆமென். நல்லா ஆமென், நல்லா நல்லா ஆமென் சொல்லுங்க. அவரால் உயர்த்த கூடாதத ஒண்ணுமே கிடையாது. மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நம்ம எதை விடணும் அப்படின்னா, உலக காரியம், உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்கள், இது எது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஆமென் சொல்லுங்க. 1 யோவானின் புஸ்தகம் 1:3 வாசிக்க கேட்போம். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாம். நாங்கள் மட்டும் கேட்கும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியமானது பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உங்க பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்க ஐக்கியம் யாருக்கிட்ட இருக்குன்னு முத கேளுங்க. உங்க ஐக்கியம் மனுஷன் இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்க ஐக்கியம் இயேசுவோடு மாறட்டுன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு குறை இருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு குறை ஆண்டவர் பார்த்திருக்கிறோம். ஜெப குறை, வேத வாசிப்புல குறை, கர்த்தரோடு உட்கார்வதுல குறை, வீணான பேச்சுகளை பேசுவதற்கு நேரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம அப்படியே போயிட்டே இருக்கு. இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. இரவும் பகலோ அவரோட வேதத்தை நீங்க தியானிக்க என் ஆவியான உங்களோட என்ன பண்ண ஆரம்பிப்பார்? அவர் விடைபட ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இரண்டாவது காரியம் பார்ப்போமா? மத்தேயு புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல 29-34 எடுத்துக்கொள்வோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 46-45 எடுத்துக்கொள்வோம். லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 35-43 வரைக்கும் எடுத்துக்கொள்வோம். எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின்சென்றார்கள். அப்பொழுது வழியில் உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இரண்டு செய்து கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதபடி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாக கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவர்கள் பின் சென்றார். ஆமென் சொல்லுங்களேன். 2 குருடர்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த 2 குருடர்கள் கேட்கிறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமா என்ன பண்ணாங்களா? அவங்க
அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம், அவங்களுக்கு கண் பார்வை இல்லாதவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு உங்க கண் நல்லா தெரியுமா? நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல கண்ணு தெரியுமா தெரியாதா? தெரியும். கரெக்டா? என்ன கண்ணு தெரியும்? என்ன கண்ணு? உலக. என்ன கண்ணு? கோரை பார்த்துட்டே இருக்கிற கண்ணு. ஆண்டவரை குத்தி காட்டிட்டே இருக்கிற கண்ணு. ஆண்டவரை முறுமுறுத்துட்டே இருக்கிற கண்ணு தான் நம்ம வச்சிருக்கிறோம். என்ன கண்ணு வச்சிருக்கோம் நம்ம? இந்த சீஷர்கள் அவங்க எல்லாரும் அதட்டுறாங்க, கத்தாதரா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த இரண்டு கூட என்ன பண்ணானா, இன்னும் அதிகமா என்ன பண்ணானா, அவன் கத்துனதே நம்ம தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அவன் கத்துனதே நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு கண்ணு இருந்தும் கண்ணு தெரியல. கண்ணு இருந்தும் கண்ணு தெரியல. யோசித்து பாருங்க, பிள்ளையமோட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு. அவன் என்ன பண்ணல? அவன் கண் என்ன ஆச்சு? அவன் கண்ணை திறக்கப்படல. ஆனா கர்த்தர் யாரோட கண்ணை திறந்தாரு? கழுதையோட கண்ணை கர்த்தர் திறந்தார். இன்னைக்கு கொஞ்ச நேரம் சொல்லி பார்த்தே இருப்பாரு, என் பிள்ளை என்கிட்ட வரணும் உங்ககிட்டே தான் பேசுவார் ஆண்டவர். பேசல அப்படின்னா கல்லுகளை வச்சுட்டு என்ன பண்ணுவாராம்? ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, நல்ல ஆமேன் சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம கண்கள் நம்மளுக்கு திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? எல்லாமே பாசிட்டிவா பார்க்குமா? எல்லாத்தையும் எப்படி பார்க்குமா? அது இப்போ ஒரு கையில பைசா இல்லை, ஆனால் கையில பைசா வேணும், இவ்வளோ கொடுத்தா சீக்கிரம் இது பண்ணிடலாம் அப்படின்னு வரும்போது இந்த பைசா பார்த்து இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு சொல்றதை விட கர்த்தர் எனக்கு கொடுப்பாருன்னு சொல்றது எப்படி? இது நல்லா இருக்கா? இவ்வளோதான் இருக்குன்னு சொல்றது எப்படி இருக்கு? எது நல்லா இருக்கு? கர்த்தர் எனக்கு கொடுப்பாருன்னு சொல்றது நம்மளுக்கு நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க. நம்ம பார்வை நம்மளுக்கு மாறணும். காணும் வாழும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு, கானான் தேசத்துக்குள்ள எல்லாத்தையும் அனுப்புறாரு. 2 பேர் வந்து என்ன சொன்னாங்க? பாசிட்டிவா சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அவங்க பாசிட்டிவா சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? நம்ம இதை பற்றிக்கொள்ளலாம், இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது நம்மளுக்கு அழைச்சி யோசிக்கலாம் அப்படின்னு தைரியமா வந்து சொன்னா. இன்னைக்கு நம்ம பார்வை சொல்லணும், இன்னைக்கு இருக்கிற நிலைமையை விட ஆண்டவர் தலையை நிமிர்த்துற நேரம் வருதுன்னு சொல்ல நாமே சொல்லுங்க. இப்ப இருக்க சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. ஐயோ எனக்கு வீடு இல்லையே, வாகனம் இல்லையே, ஒரு தொழில் இல்லையே, இது இல்லையே அது இல்லையே புலம்புதை விட்டுட்டு ஆண்டவர் என்னை அழகுபடுத்துவாருன்னு சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் நம்மளோட பார்வை மாற ஆரம்பிக்கும். இந்த குருடனுக்கு சுத்தமாவே கண்ணு தெரியாது, சுத்தமாவே அவனுக்கு கண்ணு தெரியாது. ஆனா அவனுக்குள்ள என்ன வருதுன்னா எனக்கு கண்ணு தெரியணும், அதான் அவனோட குறிக்கோளா இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு கண்ணு இருந்தும் காது இருந்தும் இருதயத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருந்தோம், நிறைய சத்தியத்தை கேட்டு கேட்டு உள்ள வச்சிருந்தோம், ஒரு யூஸ்மே இல்லை. ஆண்டவருக்கு என்ன செய்யறோம்? என்ன செஞ்சோம்? ஒன்றும் செய்யல. ஒரு பிரச்சனை வந்தா ஒன்று ஆண்டு முறுமுறுக்கிறோம். ஏதோ ஒரு போராட்டம் வந்தா, நான் சர்ச்சுக்கு போனேனே, அந்த பரிசையன் சொன்ன மாதிரிதான், நான் வாரத்துல உபவாசம் இருந்தேன், தசம்பா கொடுத்தேன், இது பண்ணேன் அது பண்ணேன், வீட்டு கூட்டத்தை நடத்தினேன், வர்ற ஊழிக்காரங்களை காணிக்க கொடுத்தேன், ஆனா என் வாழ்க்கையில விளக்கே இல்லை, அணிஞ்சு போயிருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு நம்மளுக்குள்ள அந்த வாலிபனை போல இல்லாதபடி கர்த்தர் நம் இருதயத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் நம் கண்கள் திறந்திருக்க வேண்டும். நம்ம கண்ணு அந்த உலக காரியம் நம்மளுக்கு தேவை கிடையாது. உலக காரியம் கர்த்தருக்காய் நின்று பாருங்களேன், எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்க. வாலிபர் நாட்கள் ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு கர்த்தர் என் தலை உயர்த்தி வச்சிருக்கிறார்.
ரீனாவோட வாழ்க்கையில வாலிப நாட்கள் அவர் கத்தருக்காய் நிற்கும் போது இன்னைக்கு அவ கத்தர் சன்னிதானத்துல உண்மையுள்ளவளா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க வாலிபர பிரியாரத்துல நான் ஆண்டவருக்காய் நின்றிருக்கும் போது இன்னைக்கு என் கண்ணை சொல்லுது, என் கண்ணை பார்த்து நான் சொல்லுவேன், எங்க போனாலும் சொல்லுவேன், நான் வாலிப நாட்டுல ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு கத்தர் என் தலை உயர்த்திருக்காருன்னு சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி வைத்திருக்கிறோம்? இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு. கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். எதை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கி? மனுஷன் எதை சொல்லுவான், அதை சொல்லுவான். மனுஷனுக்கு பயந்து பயந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். நீங்க கத்தருக்காய் நின்று பாருங்க, கத்தர் உங்க தலையை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த மார்க்கு புஸ்தகத்தை எடுத்து வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 46 வாசிக்க கேட்போம். அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் மனிதர்கள் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரண்டும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதபடி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரண்டும் என்று இன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, அழைக்கிறார் என்றார்கள். அவன் தன் மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணானா? அவன் போட்டிருக்க அந்த மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணானா? எரித்து தூக்கி வீசிட்டு யார்கிட்ட வரான்? யார்கிட்ட வந்தா? இன்னைக்கு உங்க மேல் வஸ்திரம் என்ன? பாவம், மாம்சத்தின் கிரியை. அப்புறம் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறதா, ஆவியின் கனியை கருத்திருக்கிறவளாய் காணப்பட வேண்டும். ஆவியின் கனி அப்படின்னு சொல்லும் போது அன்பு, சந்தோஷம், சமாதானம், டுவர்ட்ஸ் டு காட். கத்தட்டதான் கிடைக்கும். அவர்களுக்கு அன்பு கொடுத்தாதான் நம்மளால அன்பு காட்ட முடியும். சமாதானத்தை மனுஷன் கொடுக்க முடியாது. யார் கொடுக்க முடியும்? நான் போய் உட்காந்துட்டு கவலைப்படாதீங்கக்கா, கவலைப்படாதீங்க அண்ணா, கத்தவங்களை பாதுகாத்துக்குவாங்க, எல்லா காரியத்தை கத்த பொருட்படுத்த மனசு தேத்துருவீங்களோ? இப்படி காத்தேரும். கத்தர் வந்தாதான் அங்க சமாதானம், சந்தோஷம். நிறைய பேரு நம்ம ஆலயத்தில் இப்ப வரைக்கும் சொல்றேன், இங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்களும் சரி, வெளியே அழகா சிரிச்சுட்டு தான் இருக்கும், உள்ள என்ன இல்ல? சந்தோஷம் கிடையாது. ஆனா ஆண்டு சன்னிதானத்துல வந்து பாருங்களேன், அந்த சந்தோஷத்தை கத்தர் கொடுப்பான். அந்த பிலிஸ்தீனத்துல இருக்கும் போது சரி, இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ல இருக்கும் போது சரி, கத்தர் எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எனக்கு கத்தர் கொடுத்திருந்தார். ஏன் அப்படின்னா அவருடைய பிள்ளைய நம்ம ஆயிட்டோம், அவர் பார்த்துக்குவாரு, அந்த நம்பிக்கை தான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தேடி போகணும்னு கிடையாது, அவர் நம்மளை தேடி வருவான்னு நம்ம நினைச்சு பார்த்தது கிடையாது. ஒரு டைம் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஊழிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த சும்மா இந்த பொக்கையில பொக்கே மாதிரி இருக்கும், பொக்கே பார்த்துருப்பீங்களா, அந்த 5 ரூபா பொக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன ஒரு பொக்கே, அந்த கவருக்குள்ள சின்ன ஒரு ரோஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அந்த பொக்கையை கையில் வச்சுட்டு நானே என் தங்கச்சி ஆராதனை பண்ணிட்டு இருந்தோம் உட்காந்து. நான் உட்காந்துட்டு தெரிஞ்ச பாட்டு, அப்போ என்ன பாட்டு அப்படின்னா வாரம் தூயாவே தான் நமக்கு தெரிஞ்ச பாட்டு. அப்போ ஒன்று அந்த பாட்டை நான் பாடி நடந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஆராதனை பண்ணி என் தங்கச்சி என் கூட சேர்ந்து அவளும் என்ன பண்ணிட்டு இருக்கா, பாடிட்டு இருக்கா. ஒரு வாரம் தான் ஊழிய ஆரம்பிச்சாச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆரம்பிக்கிற ஊழியத்தை ஜஸ்ட் இது நாங்கள் பண்ணணும்னு நான் நினைச்சே பார்த்தது கிடையாது. அவன் எனக்கு நிறைய மறந்து போச்சு, அவன் நல்லா சொல்லுவான். சும்மா மைக், அந்த பொக்கே தான் மைக் எங்களுக்கு வீட்டில் இப்போ வரைக்கும் மைக் கிடையாது எங்களுக்கு, பொக்கே தான் மைக்கு. அந்த மைக்கை கையில் வச்சுக்கிட்டு நான் உட்காந்து ஆறுத்தூயாவே நான் பாடிட்டு இருப்பேன். அவள் சேர்ந்து என்னோட சேர்ந்து அவள் பாடுவா, வர்ஷிப் பண்ணுவோம் உட்காந்து. அடுத்த வாரமே ஊழியத்தை ஆரம்பிச்சாச்சு. ஆண்டவர் நம்ம இன்னைக்கு தான் தேர்ந்தெடுப்பார்லாம் கிடையாது. அவர் நினைச்சிட்டார் அப்படின்னா எப்படி வேணாலும் கொண்டு வந்துருவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதே மாதிரி அந்த அஞ்சு பேர்த்த வச்சு ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். அன்னைக்கு வர்ஷிப் நான் பண்றேன். ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த மேல் வஸ்திரம் என்னவா இருக்கு? பாவம்.
உலக காரியம். இந்த ஆவின் கனிக்குள்ள நம்ம கடந்து வர வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இது மூணுமே நம்ம வாழ்க்கையில அவர்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். போய் அவங்க கணவர்கிட்ட கேட்டுட்டு எனக்கு அன்பு தாங்கதான் கொடுக்க மாட்டாரு. அடிதான் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரு. சந்தோஷம் வேணும்னு கேட்டா சந்தோஷம் அவங்களால கொடுக்க முடியாது. என்ன சந்தோஷம் கொடுத்து தர முடியும்? நீங்க கேட்கறத ஒரு சாரியும் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா முடிஞ்சிச்சு. இது எவ்வளவு நேரம் அந்த சந்தோஷம்? சேலை கட்டி முடிச்சோன்னா முடிஞ்சு போச்சு. அது ஒரு சொட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சா முடிஞ்சு போச்சு. ஆனா சமாதானத்தை தாங்கன்னு கேட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு ஸ்பெண்ட் பண்ணாலும் சமாதானம் வந்துருமா? அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். உங்களோட சமாதானமும் சந்தோஷமும் அன்பும் ஒருத்தட்ட மட்டும்தான். 24 நேரமும் அன்பை கொடுக்கிறவரா இருக்கிறார். 24 நேரமும் நம்மளுக்கு கவலன் வரும்போது சந்தோஷத்தை ஊற்றி வழங்குகிறவர். 24 நேரமும் சமாதானம் இல்லையேன்னு சொல்ற நேரத்துல ஆண்டவர் வேதத்துல சொல்லப்படுகிறது, யோவான் புஸ்தகத்துல சொல்லப்படுகிறார், இந்த பூமி விட்டு அவர் கடந்து போகும்போது நான் சமாதானத்தை வைத்து விட்டு போறேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் இஸ்ராஜா தேவாலயத்துல இன்னைக்கு கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த 3 யார்கிட்ட வருமா? டுவர்ட்ஸ் ஃப்ரம் காட், ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் வரும். அடுத்து பாருங்க, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், டுவர்ட்ஸ் அதர்ஸ். நீடிய பொறுமை யார்கிட்ட காட்டுவீங்க? நீடிய பொறுமை யார்கிட்ட காட்டுவீங்க? ரொம்ப பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீடிய பொறுமை, மற்றவங்கள்ட்ட எரிஞ்சு விழுந்துருவாங்க. நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இது மூணுமே மற்றவங்க நம்ம காட்டுறது. நற்குணம், நல்ல குணங்களை நான் இப்ப ஜெபஸ்ட நான் காட்டுறேன், நல்ல குணங்களை நான் இவங்கள்ட்ட காட்டுறேன். இது எனக்குள்ளே இருக்காது, இது நான் மற்றவங்க என்ன பண்றேன், நான் அதை கொடுத்துட்டே இருக்கிறேன். அடுத்து 3 பாருங்க, விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது டுவர்ட்ஸ் us. கவனி, என்னை பாருங்க எல்லாரும் சைமனை பார்த்துருக்கீங்களா? இது 3 யாரை குறிக்குது? நம்மள. இது 3 யாரை குறிக்குது? நம்மள. இந்த சாந்தம் நம்ம கிட்ட தான் இருக்கு. இச்சை அடக்கம் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட. அப்புறம் விசுவாசம் யார்கிட்ட? போய் மற்றவங்கள்ட்ட போய் எனக்கா நீ விசுவாசமா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கரெக்டா இல்லையா? அப்ப இன்னைக்கு 9 இருக்கு. 9ல ஃபர்ஸ்ட் 3 யாரு காட்டு? யாரு விட கொடுப்பா? டுவர்ட்ஸ் ஃப்ரம் காட். யார்கிட்ட? ஏசப்பா கிட்ட இருந்தா அது 3 வரும். அடுத்த 3 எது? டுவர்ட்ஸ் டு அதர்ஸ். மீதி 3 யாரு? லாஸ்ட் 3 டுவர்ட்ஸ் டு அஸ். நம்மளுக்குள்ளதான் அது என்ன பண்றது? வெளிப்பட ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த மேல் வஸ்திரத்தை தரித்திருக்கிற இந்த பத்திரிகை குருடன் என்ன பண்றான்? இந்த மாம்சத்தின் கிரியை எனக்கு இந்த 17க்கு வேண்டாம், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், நான் உங்களை தேடி வரேன், ஆவியின் கனிலாம் என்ன பண்ணுங்க நீ? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த குருடன் சொல்றான் பாருங்க, வாசிப்போம் அந்த கடைசி வசனத்தை வாசிப்போம். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவின் பின் சென்றான். 51ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். என்ன கேட்கிறாரு? நான் பார்வையடைய வேணும்னு கேட்கிறார். அவருக்கு என்ன வேணுமோ அதை கேட்கிறார். இன்னைக்கு என்னெல்லாம் கேட்போம் நம்ம ஆண்டவர்கிட்ட? என்ன கேட்போம்? எதெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் லிஸ்ட் போடுவோம். இப்போ லிஸ்ட் போட சொன்னோம் அப்படின்னா எப்படிதான் இந்த ஒரு பேஜ் பத்தாது. கரெக்டா? இந்த ஒரு பேஜ் என்ன நம்மளுக்கு இது பத்தாது. நம்ம என்ன பண்ணுவோம்? லிஸ்ட் என்ன ஆகிட்டு இருக்கோம்? பெருசா போகும் லிஸ்ட். அப்ப இன்னைக்கு ஆண்டு நம்ம கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். இந்த பத்திமை குருளை கதையில 2 விஷயத்தை கத்துக்கிறோம். ஒண்ணு, மாம்சத்தின் கிரியை எனக்கு வேண்டாம், ஆவின் கனிய அந்த மேல் வஸ்திரத்தை எனக்கு நீங்க தாங்கன்னு கேட்க போறோம். ஆமென் சொல்லுங்க. 2வது விஷயம், எனக்கு என்ன வேணும்?
என்ன வேணுமோ அதை நீங்க கேளுங்க. நீ விரும்புகிறத என்கிட்ட கேளு. நீ விரும்புகிறத என்ன பண்ணுவ, நீ பெற்றுக்கொள்வ. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது காரியம் பார்ப்போம். லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசிக்க கேட்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். யாரு? சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். சகேயு யாரு? ஆயக்கார். வாசிப்போம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகைத்தேனானாம். உங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவரு? நல்லவரு, வல்லவரு, பாசமுள்ளவரு. அப்புறம் லைன் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். இயேசு எப்படிப்பட்டவரு? நல்லவர், மனமுருக்கம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், கிருபை உள்ளவர். இயேசு பார்க்க நிறைய பேரு நம்ம என்ன பண்ணோம வைத்திருக்கோம். கரெக்டா இல்லையா? இங்க ஒரு பேர் இயேசு பார்க்க நீங்க வச்சிருப்பீங்க. உங்களுக்கு பதில் தரலன்னா ஒரு பேர் வச்சிருப்பீங்களே. பதில் உங்க ஜெபத்துக்கு பதில் தராம இருக்கிறதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பீங்க ஆண்டவருக்கு. அவருக்கு காது கேக்குதா இல்லையான்னு, காது கேக்குதா இல்லையான்னு தெரியல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு காது நல்லா கேட்கும், கண்ணு நல்லா தெரியும், இருதயமும் நல்லா இருக்கு அவருக்கு. ஆமென் சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் இந்நாள் என்று நாம் அறிந்திருக்கிறபடியா நாம் ஒரு நாள் என்ன ஆக போவது கிடையாது, வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நம்ம கும்பிடுகிற தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒண்ணு கல்ல மண்ண கும்பல்ல, மரத்தை கும்பல்ல, எங்கெங்கயோ பார்த்துட்டு உடனே கும்பல்ல. நம்ம ஆண்டவருக்கு ஒரு இடத்தை, ஒரு அழகான ஒரு இடத்தை சூஸ் பண்ணி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதுல ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்க. இந்த சகேயு ஆண்டு இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க வந்தாராம். அவன் குள்ளனானபடியால், எப்படிப்பட்டவரா இருந்தானா? குள்ளனா இருந்தபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், ஜனக்கூட்டத்தில் அவர் காண முடியாது. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினார். எந்த மரத்துல ஏறினாரா? காட்டத்தின் மரத்துல ஏறியாச்சு. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இப்ப பாருங்க, இதுல நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு கதை தானே. தெரிஞ்ச பாருங்க. இப்ப சகேயு ஒரு மனுஷன் இருக்கிறாரு. இந்த சகேயு அப்படின்ற மனுஷனுக்கு ஆண்டு எப்படிப்பட்டவன்னு தெரியாது. இந்த ஆண்டவரை எப்படிப்பட்டவன்னு இந்த சகேயுக்கு தெரியாது. இப்ப இந்த சகேயு என்ன பண்றாரு? எந்த மரத்து மேல ஏறிட்டாரு? காட்டத்தின் மரத்து மேல ஏறிக்காரு. ஏறிக்கிறது ஏசப்பா தெரியுமா? காட்டத்தின் மரத்து மேல இருக்கிறத ஏசப்பாவை சுத்தி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. எல்லாரும் இயேசுவை பார்க்க தான் வந்திருப்பாங்க. ஆனா இந்த சகேயுவை பார்த்து, காட்டத்தின் மரத்தை பார்த்து என்ன சொன்னாரு? சகேயுவை பார்த்து என்ன சொன்னாரு? சகேயுவே, கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு தான் என்ன பண்ண போறேன், உன் வீட்டுல தான் நானு தங்க போறேன்னு சொன்னார். இது எவ்வளவு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதான் சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயம், ரட்சிப்பை அனுதினமும் பெற்றுக்கொள்ளணும். இந்த ரட்சிப்பை நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, இல்லை எங்க அம்மா அப்பா காலத்துல ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கேன்னு சொல்றது கிடையாது. கர்த்தருடைய வருகை வரைக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அந்த ரட்சிப்பின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்ல, ஆமென் சொல்லுவோமா? அந்த ரட்சிப்பு அனுதினமும் நம்மளுக்குள்ள இருக்கணும். இல்ல அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இந்த சகேயுவோட வாழ்க்கையில ஆண்டவர் சகேயு மேல நிற்கிறான். சுத்தி இருக்கிறவங்க ஆண்டவர் பார்க்கலாம்ல, ஏன் சகேயு மட்டும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரு? ஏன் சகேயு கர்த்தர் தெரிந்தெடுத்தார்? சகேயுவை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பணத்தை என்ன பண்றான்? பணத்தை அதிகமா வாங்குறான், வட்டிக்கு மேல் வட்டி என்ன பண்றான் இவன் வாங்குறான்னு சொல்லிட்டு இவன்கிட்ட வாங்கவே பயப்படுவாங்க.
ஆனா அவளை தேடிதான் ஏன் ஏசப்பா போனார். ஆமென் சொல்லுங்க. கழுதை கட்டியிருந்த கழுதைதான், அந்த கழுதையை பார்க்கதான் ஏன் ஏசப்பா போனாரு. இன்னைக்கு ஒண்ணுக்கு உதவாது இருந்தவங்க தான் நீங்க. உங்களை தேடிதான் ஏன் ஏசப்பா வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஒண்ணுக்கு உதவாதவங்களா இருக்கலாம். ஆண்டவர் உங்களை தேடிதான் வந்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆமென் சொல்லுங்க. இந்த ரட்சிப்பின் அனுபவம் நம்ம வாழ்க்கையில அனுதினமும் இருக்கணும். இப்ப இந்த சகை கீழே இறங்கி வந்தாச்சு. எல்லாரும் அவரை சுத்திருக்கவங்க என்ன சொன்னாங்க? இவன் பாவியான மனுஷன்ப்பா, இவ வீட்டுல போய் தங்குறாங்களா அப்படின்னு சொன்னாங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. இவரா, ஐயோ இந்த மனுஷனா, இவர் வீட்டுக்கு ஏன் இந்த பாஸ்டர் போறாரு, இவர் வீட்டுக்கு எதுக்கு இவன் போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள போகதான் எங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஒதுக்கப்பட்டவங்களதான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்ப அவர் உள்ள போயாச்சு. போயிட்டு சகி யார்ட்டெல்லாம் காசு பண்ண திருப்பி கொடுன்னு சொன்னாரா? அவன் எழுந்து நின்று எல்லாருக்கும் முன்னாடி, அந்த 12 சீஷர்கள் இருக்காங்க, அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் எந்திரிச்சு நின்று சொன்னான், நான் யார்கிட்டயா வச்சு அநியாயமா நான் பணம் வாங்கியிருந்தேன்னா எவ்வளவா தரேன்னு சொன்னா? 4 தனியாய் திருப்பி தரேன்னு சொன்னான். எப்படி தரேன்னு சொன்னானா? 4 தனியா நான் திருப்பி தரேன்னு சொன்னேன். ஏசப்பா சொல்லல, நீ அவன்கிட்ட பணம் கொடுறா, நீ இவன்கிட்ட பணம் கொடு, அவன்கிட்ட கொடுன்னு சொல்லல. ஆண்டவர் உள்ள வந்தாருன்னா உங்க வாழ்க்கை மாறும். ஆண்டவர் உங்களுக்குள் வந்துட்டாருன்னா நீங்க நிக்கிற நிலைமை வேற, நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவர் என்னை தேடி வந்தனால இன்னைக்கு நான் நிக்கிற நல்லவளா. ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? ஏதோ ஒரு பையனை பத்தி கட்டி கொடுத்துருப்பாங்க. உலக பிரகாரமாய் ஒரு சேவா வருஷம் வாரம் சேர்த்து சர்ச்சுக்கு என்ன பண்ணிருப்பேன்? பரம்பரை கிறிஸ்துவ என்ன பண்ணிருப்போம்? நம்ம போயிட்டு வந்திருப்போம். அது என்னோட வாழ்க்கை அப்படியே போயிருக்கு. கரெக்டா இல்லையா? ஆனா ஆண்டவர் என்னை சேற்றிலிருந்து என்னை தூக்கி ஒரு ஊழியக்காரியா என்னை கர்த்தர் நியமித்து, கர்த்தர் இந்த 4 தொண்ணாமத்து பகுதியில ஒரு பாஸ்டர் குடும்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய திட்டம் அதுவா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கார். அவர் நம் மத்தியில பாசமுள்ளவரா இருக்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மோசைய முறுமுறுக்கும் போது, தப்பா பேசும்போது அவர் பொறுமையுள்ளவராய் அவர் காணப்பட்டார். இன்னைக்கு அதே பொறுமை உங்க மேலே கர்த்தர் வச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆச்சு என் புள்ள மண்ணமாயிடுவாப்பா. முதல் விஷயம் அன்பு. அந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க தரித்திரனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்குள் இருக்கிறத நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. யாரும் சொல்லணும் அவசியம் இல்லை. அந்த வாலிபன் கேட்டது போல, இதுதானே சபா, நான் கொடுத்துடுறேன், இந்த ஆஸ்தி கொடுத்தது நீங்க தான், இந்த அந்தஸ்து கொடுத்தது நீங்க தான், எனக்கு எதுக்கு, உங்க பரலோக ராஜ்யத்துக்கு நான் வந்தா போதுன்னு சொல்லியிருக்கலாம் அந்த மனிதன். அவன் என்ன பண்ணா? ஒரு துக்கத்தோட என்ன பண்றான்? அவன் கடந்து போனான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அன்பு உங்களுக்குள் நிலைத்து இருக்கட்டும். 2வது விசுவாசம். இந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு அந்த அன்புக்குள்ள, அந்த விசுவாசத்துக்குள்ள, இந்த பட்டுமைக்குள்ள எல்லாரும் அதட்டினாங்க. ஆனா இன்னும் அதிகமாய் கத்தும் போது கர்த்தர் அவனுக்குள்ள இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லு. கண் பார்வை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தா இன்னைக்கு ஆவிக்குறை கண்கள் உங்களுக்கு திறக்கப்படட்டும். இன்னைக்கு இந்த நாள்ல உங்களுக்கு ஆவிக்குறை கண்களை கர்த்தர் திறக்கட்டும். 3வது காரியம் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்ற காரியம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க மாற ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அனுதினம் ரட்சிப்பு இருக்கட்டும். இல்ல நான் 1980 ரட்சிக்கப்பட்டேன், 1995 ரட்சிக்கப்பட்டுட்டேன், இல்ல 2012 ரட்சிக்கப்பட்டேன், இது ஆண்டவருக்கு தேவை கிடையாது. எப்ப ஞானஸ்தானம் எடுத்த, எப்ப நீ திடப்படுத்த படிச்ச, இது என் ஆண்டவருக்கு முக்கியம் இல்ல. ஆண்டவருக்கு நீ அனுதினமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? அதுதான் என் ஆண்டவருக்கு முக்கியம். மொத்தம் 3 காரியம் பார்த்திருக்க. முதல் என்னது? அன்பு. 2வது விசுவாசம். 3வது ரட்சிப்பு. ஆமென் சொல். LFS, love, faith and salvation. ஆமென் சொல்லுங்க. இந்த 3ம் இந்த குருத்தோட ஞாயிறுல
கர்த்தர் உங்களோட பேசுகிறார். உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க ஒரு நாளும் என்ன ஆகாதீங்க, நீங்க சொந்து போகாதீங்க, இல்லை இழந்து நிற்போமா. தாமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்க வரவேற்கிறோம் இயேசுப்பா. இந்த நாள்ல வந்து ஒவ்வொரு வேர் மேல அந்த பலத்த கிரியை கடந்து வரட்டும் அப்பா. ஒவ்வொரு வேர் மேலையும் அந்த அன்பு ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு வேர் மேலையும் அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும் டாடி. அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். அனுதினமும் தகப்பனே ரட்சிக்கப்படுகிற அந்த அனுபவம் எங்கள் ஒவ்வொருக்குள்ளே வரட்டும். இயேசுவே நாமத்தினால், இயேசுவே நாமத்தினால் யூத ராஜ சிங்கம் ஆண்டவரே எங்களுக்குள் நீர் இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை நடத்துவீராக. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளோடு இடைப்படுவீராக. இந்த வாரம் முழுவதும் என் ஆண்டவருடைய மகிமையின் சக்தியை நீர் விரித்து வெளியடைப்பீராக. நீரே கூடவா இருந்து நீங்க ஆளுகை செய்வீராக. வழிநடத்துங்க, பொருட்படுத்திக்கொள்ளுங்க. நீங்களே ஆளுகை செய்வீராக. துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட ஜெபிக்கிற நல்ல பிதாவே.